ஹலோ வணக்கம். இது வரைக்கும் நம்ம 4 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட கண்டினியூஷன் தான் வந்து என்ன அப்படின்னா இந்த டே 4. ஓகேவா? ஸோ டே 4ல் நம்ம பார்க்க போகிற டாபிக் போடே பிளாட். ஓகே, ஸோ டே 4ஓட டாபிக் வந்து என்ன அப்படின்னா போடே பிளாட். ஓகே, ஸோ இந்த போடே பிளாட் அப்படின்னா நார்மலாகவே கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு கேட்குற எல்லாருக்கும் இந்த போடே பிளாட் தான் வந்து என்னென்னா ஞாபகத்துக்கு வரும். அந்த மாதிரி ஒரு டாபிக் இது. ஸோ இந்த போடே பிளாட் இல்லாமல் கண்ட்ரோல் சிஸ்டமே கிடையாதுங்கிற அளவுக்கு வந்து என்னென்னா ஒரு ஃபெமிலியரான டாபிக் இது. ஓகேவா? ஸோ இது இங்கே வந்து நீங்கள் ப்ராப்ளமாக சால்வ் பண்ண போது தான் உங்களுக்கு வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ், நிறைய என்ன சொல்கிறது, நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் போட வேண்டியது இருக்கும். பட் எம்சிக்யூவை பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் டு நோ அபவுட் தி கான்செப்ட், அவ்வளோதான். ஓகே, ஸோ கான்செப்ட் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஏன்னா என்ன பண்ண போகிறாங்க, ஒன்றா தியரி போர்ஷன்ஸ் ஏதாவது கேட்க போகிறாங்க. அது இல்லை அப்படின்னா கெயின் மார்ஜின் கேட்பாங்க, இல்லை ஃபேஸ் மார்ஜின் கேட்பாங்க. அப்படி அதுவும் இல்லை அப்படின்னா ஒரு ப்ராப்ளமை கொடுத்துட்டு அதோட வேல்யூவோட கேவோட வேல்யூ கேட்கலாம், கான்ஸ்டன்டோட வேல்யூ கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா கொஷின்ஸ் இருக்கும் எம்சிக்யூவில். ஸோ அது ரிலேட்டடாக நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு கான்செப்டை பார்த்துட்டு நம்ம ப்ராப்ளத்துக்கு வந்து என்னென்ன போக போகிறோம். ஓகேவா? ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம ஒரு சிஸ்டத்தோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ் பண்ணணும்னா வி ஹாவ் செவரல் மெத்தட்ஸ். ஓகேவா? போடே பிளாட், polar plot, Nicholas plot, fourth one is MNN circle, fifth one is Nicholas chart. ஓகே, ஸோ இதுக்கு தான் நம்ம இன்னொரு நேம் இருக்குது, நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், நைக்வெஸ் பிளாட்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் தி ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ஆஃப் தி சிஸ்டம். ஓகேவா? ஸோ அப்போது இந்த சைடு நான் எழுதியிருக்கேன் இல்லையா, இந்த 3 வந்து இட் இஸ் ஃபார் க்ளோஸ் லூப் சிஸ்டம். ஸோ இங்கே எழுதியிருக்க MNN சர்க்கிள் அண்ட் நிக்கோலஸ் சார்ட் ஃபார் யூனிட்டி ஃபீட்பேக் கண்ட்ரோல் சிஸ்டம். யூனிட்டி ஃபீட்பேக் க்ளோஸ் லூப் ஆர் கண்ட்ரோல் சிஸ்டம். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து என்னன்னா வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் தி க்ளோஸ் லூப் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் தி ஓப்பன் லூப் சிஸ்டம். ஓகேவா? ஸோ பேசிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் லூப் தான். ஓப்பன் லூப்போட அந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், க்ளோஸ் லூப் சிஸ்டத்தோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த 3 சிஸ்டத்தை, இந்த 3 டெக்னாலஜி யூஸ் பண்ணி, டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதே MNN சர்க்கிள் அண்ட் நிக்கோலஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஓப்பன் லூப்பில் இருந்து யூனிட்டி ஃபீட்பேக் க்ளோஸ் லூப் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 2 வே தான். ஓகேவா? ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸை கண்டுபிடிக்கணும்னா செவரல் மெத்தட்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அதில் இந்த 3 டைப்பும் வந்து என்ன அப்படின்னா க்ளோஸ் லூப் சிஸ்டத்தோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு வேல்யூஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் பை யூசிங் ஆர் ஃப்ரம் தி ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ ஃப்ரம் தி ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வி ஹாவ் டு ஃபைண்ட் தி க்ளோஸ் லூப் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ். அதே வந்து என்னது, இங்கே யூனிட்டி ஃபீட்பேக் கண்ட்ரோல் சிஸ்டத்தோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், யூனிட்டி ஃபீட்பேக் க்ளோஸ் லூப்போட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஃப்ரம் தி ஓப்பன் லூப் சிஸ்டம் அப்படின்னா நம்ம வந்து என்னது, வி ஆர் கோயிங் டு யூஸ் தி MNN circle and Nicholas chart. So okay, so here we are going to use the Bode plot. ஓகேவா? அதை பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம் இந்த செஷனில். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துட்டோம், போலார் பிளாட் ஆர் நைக்வெஸ் பிளாட் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போடே பிளாட் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு இட் இஸ் ஃபுல்லி ரிலேட்டட் டு ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ எதுக்காக இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு சிஸ்டத்தோட ஸ்டெபிலிட்டி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டி கண்டுபிடிக்கணும், அந்த சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இல்லையா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸை ஏன் பண்ணணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்,
we have to find the stability of the system அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன். So by using several methods or various methods we can find the stability of the system or we can analyze the performance of the system அப்படிங்கறத சொல்லியிருந்தேன். ஓகேவா? So அப்படி இருக்கிறதுல one of the techniques to use to find the என்ன சொல்றது ஸ்டெபிலிட்டி அப்படின்னா இட் இஸ் போர்டே பிளாட். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நான் முன்னாடியே மேலே சொல்லிட்டேன். அது எப்படி என்னென்ன மாதிரி இருந்துச்சுன்னா எந்தெந்த மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ போர்டே பிளாட் அப்படின்னு எடுத்துக்கும் போது இட் இஸ் ஃபார் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ் அண்ட் இட் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி சிஸ்டம். ஓகேவா? And one more thing என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can adjust the gain of the system to achieve the desired output. ஓகேவா? ஸோ இப்போ கெயின் ஆஃப் த சிஸ்டம் வந்து நான் வந்து அச்சீவ் பண்ணணும், அதை வந்து நான் என்ன பண்ண முடியும், அட்ஜஸ்ட் பண்ணி நான் நினைக்கிற மாதிரி எனக்கு வந்து என்ன அவுட்புட் எனக்கு வேணுமோ அதை வந்து என்ன பண்ணிக்க முடியும், ஐ கேன் அச்சீவ். ஓகேவா? பை யூசிங் போல்ஸ் அண்ட் ஜீரோஸ். ஓகேவா? ஸோ நான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் என்ன பண்ண முடியும், ஐ கேன் கெட் தி டிசையர்ட் அவுட்புட். ஸோ இங்கே போல்ஸ் அண்ட் ஜீரோஸ்ங்கிறது நத்திங். இங்கே நான் வந்து என்ன பண்ண s into s plus 1 or s plus 2 into s plus 3 நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ டினாமினேட்டரில் இருக்க வேல்யூஸ் வந்து ஜீரோஸு அண்ட் டினாமினேட்டரில் இருக்க வேல்யூஸ் வந்து என்னது போல்ஸ். ஓகேவா? நான் மாற்றி மேலே எழுத போயிட்டேன். ஸோ அதனால வந்து என்னென்னா டினாமினேட்டரில் இருக்க வேல்யூஸ் வந்து என்னென்னா எப்பயுமே போல்ஸாக இருக்கும் அண்ட் நியூமினேட்டரில் இருக்கிறது எப்பயுமே ஜீரோஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஜீரோஸ் அண்ட் போல்ஸை வந்து நான் அது எங்கே லைஸ் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு நான் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணேன்னா I can get the desired output. ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு தான் வந்து என்ன பண்ணுறோம், இப்போ என்னது, by using Bode plot we can analyze the frequency of the system, frequency response of the system. So by using Bode plot I can find the stability of the system and by using Bode plot I can adjust the gain of the system. ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இந்த 3 வேலைக்காகவும் தான் நம்ம போர்டே பிளாட்டை வந்து சூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து 2 கிராஃப் இருக்கும். மேக்னிடியூட் பிளாட்னு சொல்லுவோம் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஃபேஸ் பிளாட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த 2 பிளாட் தான் வந்து என்ன, ஸோ ஜி ஆஃப் j omega into h omega போடலாம் and g of j omega. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக்னிடியூட் அண்ட் ஃபேஸ் பிளாட் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, இது வந்து ஓப்பன் லூப்புக்கும் கண்டுபிடிக்கலாம், ஓப்பன் லூப் அண்ட் க்ளோஸ் லூப் ரெண்டுத்துக்குமே நம்மளால வந்து என்ன பண்ண முடியும், போர்டே பிளாட் யூஸ் பண்ண முடியும். பட் யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓப்பன் லூப்புக்கு தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேஸ் வேல்யூ லாகரிதமிக் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா 20 log magnitude of g of j omega. ஸோ இதுதான் இதோட பேஸ் வந்து 10 இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இதோட லாகரிதமிக் வேல்யூவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண போகிறோம். இப்போது இதில் நீங்கள் என்ன சொல்கிறது, ஒமேகா வேல்யூ இப்போ ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்குது ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது. இப்போ ஒமேகாவோட வேல்யூ இட் இஸ் இன் நியூமரேட்டர், தட் வேல்யூ ஃபேஸ் வேல்யூ 90 இருக்கும். இது வந்து எல்லாமே ஃபேஸ் வேல்யூக்கு. அடுத்து ஒமேகா ஸ்கொயர்டாக இருந்துச்சு அப்படின்னா 180 இருக்கும் அண்ட் ஒமேகா கியூபாக இருந்துச்சு அப்படின்னா 270 இருக்கும். ஓகேவா? ஸோ இஃப் இட் இஸ் லைஸ் இன் நியூமரேட்டர். ஓகேவா? ஸோ இன் டினாமினேட்டர் கண்டிஷன் 1 ஒமேகாவாக இருந்துச்சு அப்படின்னா -90 இருக்கும் அண்ட் 1 ஒமேகா ஸ்கொயர்டாக இருந்துச்சு அப்படின்னா -180 இருக்கும் அண்ட் 1 ஒமேகா கியூபாக இருந்துச்சு அப்படின்னா -270 இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூஸ் வந்து ஃபேஸ் வேல்யூவை டிட்டர்மைன் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் இருக்கலாம் டைப்ஸ் பார்த்தீங்க, போர்டே பிளாட் வந்து எப்படியெல்லாம் டைப்ஸ் இருக்கலாம் அப்படின்னா வெறும் கே வேல்யூ மட்டும் இருக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ் பார்ட்டோட இருக்கலாம். ஓகேவா? தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்டகிரேட்டிவ் பார்ட்டோட இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபோர்த் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது, s plus 1 plus st or k by
எஸ்டி ஆர் இந்த இடத்துல ஜே ஒமேகா டியும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா, இருக்கலாம். k into 1 plus st ஆர் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல 1 plus j omega t போட்டுக்கலாம். நான் சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காக போட்டேன். இந்த இடத்துல நீங்கள் எஸ்ஸும் போட்டுக்கலாம். ஓகேவா, இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஒரு கிளாசிஃபிகேஷன்ஸ்க்காக தான் நான் வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போது மேக்னிடியூட் பிளாட்டை இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, கேவோட வேல்யூ அதாவது வெறும் கான்ஸ்டன்ட் வேல்யூ மட்டும் வந்துச்சுன்னா எனக்கு எந்த ஒரு வேல்யூஸ் அதாவது லாக் வேல்யூஸ் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ எதுவுமே ஆகாது. இட் ஷுட் பி இன் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகேவா, ஸோ இதே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டினாமினேட்டரில் எனக்கு வேல்யூஸ் வருது அப்படின்னா இட் ஷுட் பி இன் டிக்ரீசிங் வேல்யூ. இப்போ இங்கேயும் எனக்கு என்ன இருக்குது, டிக்ரீசிங் தான் இருக்குது. ஓகேவா, இதுவே வந்து எனக்கு என்னது, அதே நியூமரேட்டரில் வந்து எனக்கு வந்து வேல்யூ இருக்குது. அதாவது டெரிவேட்டிவ் பார்ட்டில் எனக்கு வந்து வேல்யூஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து என்னது இன்டெக்ரல் பார்ட்டில் வந்து இருந்துச்சுன்னா இட் ஷுட் பி இன் டிக்ரீசிங் வேல்யூ. அதே டெரிவேட்டிவ் பார்ட்டில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், இன்க்ரீசிங்கில் இருக்கணும். ஓகேவா, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இப்போ ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா எனக்கு கே வேல்யூ இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு டிக்ரீசிங் இருக்குது. அப்போ நான் கே போட்டுட்டு டிக்ரீசிங் வேல்யூ இருந்துச்சுன்னா எனக்கு என்ன இருக்குது, ஒரு ஜே ஒமேகா பார்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ப்ராப்ளத்தில் இருந்து, அதாவது இந்த வேல்யூவை பேஸ் பண்ணி டயக்ராமில் இருந்து உங்களால் வேல்யூஸ் இப்படி தான் எடுக்க முடியும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா டைப்ஸ் ஆஃப் போடே பிளாட். அதாவது வெறும் கான்ஸ்டன்ட் வேல்யூ, டெரிவேட்டிவ் பார்ட், இன்டகிரேட்டிவ் பார்ட், அதுலேயே வந்து என்னென்னா 1+ டேர்ம் இருக்க மாதிரியான பார்ட் இருந்துச்சுன்னா எப்படி வந்து டயக்ராம் இருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வந்து என்னது இந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, டயக்ராம் போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை அதை வந்து கரெக்டாங்கிறத செக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஓகே, வந்து என்ன பார்க்க போகிறோம்னா இது ரிலேட்டடாக ஒரு 4 questions பார்க்க போகிறோம். 5 questions பார்க்க போகிறோம். அந்த 5 questions பார்த்ததுக்கு அப்புறமேட்டு we will move to the next topic, root locus. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம டே 4ஓட போடே பிளாட் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். அதில் எப்பயும் போல் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 5 questions பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், if the gain of the open loop system is double the gain margin கேட்டிருக்காங்க. ஸோ ஓப்பன் லூப் சிஸ்டத்தோட கெயின் வந்து டபுள் ஆச்சு அப்படின்னா அதோட கெயின் மார்ஜின் அப்படியே ஹாஃபாக குறையும். ஓகேவா, டபுள் அப்படிங்கிறது ஒன்று, இன்க்ரீஸ் அப்படிங்கிறது வேற. ஓகேவா, ஸோ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இது டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா, இதே வந்து டபுள்டு அப்படின்னா இது அப்படியே ஹாஃபாக குறையும். அதுதான் வந்து இதோட மீனிங். ஓகேவா, ஸோ அப்போ இங்கே ஏற்கனவே வந்து டைரக்டாகவே வந்து ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஸோ இட் பிகம்ஸ் ஹாஃப். ஓகேவா, ஸோ எப்போ வந்து கெயின் ஆஃப் ஓப்பன் லூப் வந்து இன்க்ரீஸ் அதாவது டபுள் ஆகுதோ அப்போ வந்து நமக்கு என்னது ஹாஃபாக குறைஞ்சிரும், பிகம்ஸ் ஹாஃப். ஓகேவா, ஸோ அப்போ நமக்கு என்னது ஆன்சர் சி தான் வந்து இதுக்கு வந்து ஆன்சர். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த கெயின் மார்ஜின் ஆஃப் அ யூனிட்டி ஃபீட்பேக் கண்ட்ரோல் சிஸ்டம் வித் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணிட்டாங்க, ஜிஎஃப்எஸ் கொடுத்துட்டாங்க. இட் இஸ் ஈக்குவல் டு எஸ் பிளஸ் 1 டிவைட் பை எஸ் ஸ்கொயர்ட் எஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஸோ அப்போ நமக்கு தெரியும் நார்மலாகவே நமக்கு என்னது போலார் பிளாட் போட்டனாலும் சரி இல்லை போடே பிளாட் போட்டனாலும் சரி we have to change s into j omega. ஓகேவா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டில் என்ன ஆன்சர் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். அப்போ எஸ்ஸோட வேல்யூ எல்லாத்தையும் we have to change. ஓகேவா, அப்போ put s equal to j omega அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இது சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இப்படி தான் இருக்கும். இங்கே நான் போடலை, h of j omega it is equal to j omega plus 1 divided by j omega squared இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த வேல்யூ எப்பயுமே 180 அது நமக்கு தெரியும். ஓகேவா, ஸோ இந்த 180 ஈக்குவல் டு நமக்கு என்ன வேல்யூ வந்து வேணும், இந்த வேல்யூ j omega squared வந்து இட் இஸ் இன் டினாமினேட்டர்னா ஒமேகாவாக இருந்தால் 90. ஓகேவா, ஒமேகா ஸ்கொயர்டாக இருந்தால் 180, ஒமேகா கியூபாக இருந்தால் 270. இதே 1 by ஒமேகாவாக இருந்துச்சு அப்படின்னா -90, 1 by ஒமேகா ஸ்கொயர்டாக இருந்துச்சுன்னா -180 அண்ட் ஒமேகா கியூபாக இருந்துச்சு 1 by ஒமேகா கியூபாக இருந்துச்சு அப்படின்னா -270 நமக்கு தெரியும். ஓகேவா, ஸோ இந்த ஜி ஆஃப் ஜே ஒமேகா இன்ட்டு ஹச் ஆஃப் ஜே ஒமேகாவோட வேல்யூ 180. ஓகேவா, இங்கே 1+ல இருக்குது. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் ஒமேகா
இங்கே வந்து என்னது இருக்குது ஜே ஒமேகா ஸ்கொயர். ஸோ நமக்கு தெரியும் 1/j ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் 180 நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ என்னது அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் ஒமேகாவோட வேல்யூ என்ன இருக்கும் 0வா மாறிடும். ஓகேவா? ஸோ இங்கே ஒமேகாங்கிறதுக்கு பதிலாக நான் வந்து ஒமேகா பிசி ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி பிகாஸ் அதை கண்டுபிடிச்சனால தான் என்னால் என்ன கண்டுபிடிக்க முடியும், என்னால் மேக்னிடியூட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ மேக்னிடியூட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் என்னால் என்ன பண்ண முடியும், ஐ ஹாவ் டு ஃபைண்ட் தி கெயின் மார்ஜின். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே பாருங்கள் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒமேகா பிசி ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு. அப்போ ஒமேகா பிசியோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக 0 தான். இது இந்த பக்கம் போச்சுனாலும் 0 தான். இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம மேக்னிடியூட் ஆஃப் ஜி ஆஃப் ஜே ஒமேகா அண்ட் ஹச் ஆஃப் ஜே ஒமேகா கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 1/0 ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. இப்போ கெயின் மார்ஜினுக்கு என்ன 1/m இதான் ஃபார்முலா, இதான் மேக்னிடியூட். ஓகேவா? ஸோ அந்த மேக்னிடியூடோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும் இன்ஃபினிட்டிஸ். அப்போ 1/∞ ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ எனக்கு ஆன்சர் என்னது 0. இப்போ 0 எங்கே இருக்குது, ஏல இருக்குது. ஏ தான் என்னோட ஆன்சர். கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா the gain margin for the system with open loop transfer function g of s into h of s equal to 2 into 1 plus s divided by s square இஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரியே நம்ம சால்வ் பண்ணலாம். பட் லாஸ்ட் ப்ராப்ளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்டி ஃபீட்பேக்ன்றனால தான் நம்ம 180 போட்டிருந்தோம். ஸோ இங்கே நார்மல் ஓப்பன் லுப்னால இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம -180 போட்டு tan இன்வர்ஸ் ஒமேகா -180 அப்படின்னு போட போகிறோம். ஸோ சேம் அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னது இந்த 180 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 0 ஆகிடும். அதே சேம் ப்ரொசீஜர். ஸோ கெயின் மார்ஜினோட வேல்யூ இங்கேயும் என்னவாக தான் இருக்கும், 0வாக இருக்கும். ஸோ அப்போ பி தான் நமக்கு என்னது ஆன்சர். ஓகேவா? ஸ்டெபிலிட்டி ஆஃப் எனி சிஸ்டம் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த லொக்கேஷன் ஆஃப். ஸோ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், நமக்கு என்ன இருக்குது, போல்ஸ் இருக்குது, ஜீரோஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த போல்ஸ் அண்ட் ஜீரோஸில் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம் எதோட லொக்கேஷனில் இருக்கும், அதாவது ஜீரோவை டிபெண்ட் பண்ணியா இல்லை போல்ஸை டிபெண்ட் பண்ணியா இல்லை ரெண்டையும் டிபெண்ட் பண்ணியாங்கிறத இந்த கொஷின். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து என்னது அப்படின்னா போல்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் ஸ்டெபிலிட்டி. ஓகேவா? ஸோ போல்ஸ் எங்கே வந்து லைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே எப்படி இருக்கும் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ ஸ்டெபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம் என்னது, போல்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ சி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்தது ஜீரோஸ் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு. ஸோ போல்ஸ் அண்ட் ஜீரோ, அதில் ஜீரோவோட கேரக்டர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா க்ளோஸ் லூப் போல்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க க்ளோஸ்ட் லூப்பு, க்ளோஸ் ஜீரோஸு, ஓப்பன் லூப் போல்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இந்த ஜீரோஸ் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு, அதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவல் டு எப்படி இருக்குன்னா போல்ஸுக்கு, அதாவது எந்த போல்ஸுக்கு, க்ளோஸ் லூப் போல்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரூட் லோக்கஸ் பார்க்க போகிறோம். ரூட் லோக்கஸ்லேயும் இதே மாதிரி கொஷின்ஸ் வரும். ஸோ அதுக்கப்புறமேட்டு நமக்கு என்ன இருக்கிறது வந்து காம்பன்சேஷன் மட்டும்தான். ஸோ காம்பன்சேஷன் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு 4 days வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we have to practice. ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான கொஷின்ஸ் வந்து 200 கொஷின்ஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம். அந்த 200 கொஷின்ஸில் 50-50 நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணிவிட்டு நம்ம அதை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ நம்ம பார்த்த இந்த போர்டே ப்ளாட்டோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ராப்ளத்தோட மெட்டீரியல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து என்னென்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம்.